அதிகமான என் பேர். பார்க்க போகிற ஏசி வந்து ப்ளூ ஸ்டார் ஏசி 22 மாடல் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம், ஏசியை பார்ப்போம். இன்வெர்டர் ஏசி நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டி வரும், பிசி போர்டு 5 இயர்ஸ் வாரண்டி வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பரில் வந்துடும் உங்களுக்கு. ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்துடும். R32 கேஸோடு வந்துடும் உங்களுக்கு. இப்போ அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் தங்களின் இல்ல திருமண நிகழ்வு மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான சீர்வரிசை பலகாரங்கள் சிறந்த முறையில் ஆர்டரின் பெயரில் செய்து தரப்படும் மற்றும் வாடிக்கையாளரின் தேவைக்கேற்ப தனித்தனி பாக்கெட்டுகளாக செய்து தரப்படுகின்றது. மேலும் தொடர்பு கொள்ள அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் நம்பர் 38 சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கப்பலூர், மதுரை 8. தொலைபேசி எண் 9430269920. 52 டிகிரி செல்சியஸில் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அவுடோர் நம்மளுக்கு எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் 52 டிகிரி செல்சியஸ் வந்தாலுமே அவங்களுக்கு அவுடோர் ரன் ஆகும், ஏசி ஓடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த கம்பெனிலையுமே அதுக்கான ப்ரூஃப் இன்னும் இப்போ வரைக்கும் எதுவுமே கொண்டு வரல. இந்த கம்பெனியில் ப்ளூ ஸ்டார் கம்பெனியில் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. என்னது அப்படின்னா 52 டிகிரி செல்சியஸ் அடித்தாலுமே உங்களுக்கு ஏசி ஓடும். ஹை கூலிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா 43 டிகிரி செல்சியஸ் அடித்தாலுமே 1.5 டன் ஏசி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு 1.5 டன் ஏசியாகவே ஓடும் உங்களுக்கு. மித்த கம்பெனியில் பார்க்குறப்போ வந்து 1.5 டன்னாக ஓடாமல் ஒரு 1/4 டன்னாக ஓடும், 3/4 டன்னாக அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கும். 2 டிகிரி செல்சியஸ் அந்த இது பார்த்தோம். செல்ஃப் க்ளீன் டெக்னாலஜியோடு வந்துடும். நம்ம இதில் ப்ளூ ஸ்டார் கம்பெனியில் செல்ஃப் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் டைனமிக்ஸ் அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஆனால் என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்றத உங்களுக்கு இதில் டிஸ்பிளேலே காமிச்சிடும். உங்களுக்கு எரர் கோடு காமிச்சிடும். F1 F2 இந்த மாதிரி ஒரு எரர் கோடு காமிச்சிச்சுன்னா நீங்கள் டெக்னீஷியனுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலே போதும், ஈஸியாக அவங்க வந்து பார்க்குறதுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்குது, என்ன ஏது அப்படின்னு பார்க்குறது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃபீல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூ ஸ்டார் ஏசியில் ஐஃபீல் டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐஃபீல் டெக்னாலஜின்றப்போ லோவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பு டவுனுன்னு மட்டும் போகும். அப்பு டவுன் அப்படின்னு மட்டும்தான் போகும். அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஓரமாக நீங்கள் படுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த ஓரமாக உங்களுக்கு காற்று அடிக்கும், ஏசி உங்களுக்கு வராது, சில்னஸ் கிடைக்காது. அப்படின்றப்ப ஐஃபீல் டெக்னாலஜி நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா எந்த பக்கம் நீங்கள் ரிமோட் இருக்கோ அந்த பக்கத்துக்கு உங்களுக்கு வந்து ஏசி உங்களுக்கு சில்னஸ் கிடைக்கும். ஐஃபீல் டெக்னாலஜி அந்த இது நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இன்னொன்று எந்த ஏசிலையுமே இல்லாதது ஒன்று என்ன அப்படின்னு இதில் பார்க்கணும், ப்ளூ ஸ்டாரில் பார்க்கணும் அப்படின்னா நாய்ஸ் வராமல் இருக்கணும். அப்படின்றப்ப என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னா அவுடோரோட வெயிட் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் அவுடோரோட வெயிட் வந்து கூட வரும். அப்படின்றப்ப நாய்ஸ் லெவல் உங்களுக்கு ஏசியில் வராது. இதில் 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ரஸர் வாரண்டி தான் ஆயிரும். 5 இயர்ஸ் பிசி போர்டு வாரண்டி, இன்டோரு அவுடோரு சேர்த்து கவர் ஆகும். ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர், இன்டோரும் அவுடோரும் சேர்த்து காப்பரில் தான் வரும். ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது எதுக்காண்டினா 140லேருந்து 240 வரைக்கும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அது ஸ்டெபிலைசரோட இது பண்ணுறது. பார்த்துருக்க மாடல் வந்து IC318 VLTUன்ற மாடலு. 3 ஸ்டாரு 5 ஸ்டாரு இருக்குது நம்மகிட்ட. 1 டன்னு 1.5 டன்னில் ரெண்டுமே இருக்குது நம்மளுக்கு. இதோட காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 54,000 ரூபா வரும். செல்லிங் காஸ்ட்டு நம்ம 32% போக 42,600 நம்ம பில் பண்ணலாம் இதில், இந்த மாடல் உங்களுக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.